17ஆம் துதி ஓம் இகபர பதையே நமோ நமக என்பதாகும். இகத்திற்குரிய பேறுகளையும் பரத்திற்குரிய பேறுகளையும் அருளும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார். 16ஆம் துதி ஓம் புகழ்முனி பதையே நமோ நமக என்பதாகும். வேதங்களிலும் ஆகமங்களிலும் பிரசித்தி பெற்றவர்களாக கூறப்படுகின்ற முனிவர்களுக்கெல்லாம் தியான பொருளாக திகழும் செவ்வேள் பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார். 17ஆம் துதி ஓம் ஜெய ஜெய பதையே நமோ நமக என்பதாகும். தன்னை வழிபடும் அடியார்கள் எங்கும் எப்பொழுதும் வெற்றியே பெறுவதற்கு முழு காரணமாக விளங்கும் மூலநாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார். 18ஆம் துதி ஓம் நயநய பதையே நமோ நமக என்பதாகும். வழியாகவும் வழிநடத்தி செல்வோனாகவும் விளங்கும் வடிவேல் வள்ளலுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார். 19ஆம் துதி ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக என்பதாகும்.